ஹாய் மக்களே. அதாவது கரூர்ல 41 பேரு, ஆர்சிபி செலிப்ரேஷன் சின்னசாமி ஸ்டேடியத்துல 11 பேரு, டெல்லியில மகா கும்பமேளாத்துக்காண்டி ட்ரெயின் ஏற காத்திருந்தவங்களோட எண்ணிக்கை 18 பேரு, மகா கும்பமேளால இறந்தவங்களோட எண்ணிக்கை 30 பேரு. இப்படின்னு சொல்லி 2025ல மட்டும் கூட்ட நெரிசல்னால இந்தியாவில உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 100க்கும் மேல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது மக்கள் மத்தியில என்ன விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கூட்ட நெரிசலை பத்தி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் அந்த கூட்டத்துக்கு போறது, கூட்டத்துக்கு போனா இது மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும், அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத ஒரு விழிப்புணர்வு இல்லாம இன்னும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய பலியாகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கூட்ட நெரிசலுக்கு போகாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. இது மாதிரி கூட்ட நெரிசல் வரும் அப்படின்னு தெரிஞ்சு அங்க போகாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. அதே மாதிரி முக்கியமா பெண்கள், குழந்தைகள், அதுக்கடுத்து வயதானவர்கள் இவங்களை கூட்டு போறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்க அந்த கூட்டத்துக்கு போயிட்டு அங்க கூட்ட நெரிசல் அதிகமாச்சு, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உங்க கூட்டம் எந்த சைடு உங்களை போட்டு தள்ளுதோ அந்த சைடே நீங்க மூவ் பண்ணுங்க. ஆப்போசிட் சைடு நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரியா? முடிஞ்ச அளவுக்கு கீழே உழாத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க அப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட கைய ஒரு பாக்ஸர் எப்படி வச்சுப்பாரோ அது மாதிரி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்க ஆக்சிஜன் விடுறது, ஆக்சிஜன் நல்லா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அப்படியே நீங்க மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது எக்ஸிட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஓரமா ஒதுங்கி போயிட்டு அந்த இடத்த போய் ரீச் ஆகி எக்ஸிட் மேல வெளில போயிருங்க. முக்கியமா நான் ஒரு செவுரு பக்கமோ இல்ல ஒரு தூண் பக்கமோ போய் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போகாது. ஏன்னா கூட்டம் ஃபுல்லாவே போகும்போது உங்களை நெரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும். சப்போஸ் நீங்க அந்த கூட்ட நெரிசல்ல கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா எப்படி விழுந்துட்டீங்கன்னா உடனே ரைட் பண்ணுங்க. அப்படி முடியல அப்படின்னா நீங்க ஒரு கருவறையில ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை மிதிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். இன்னொன்னு அப்படி மிதிச்சாலும் நிறைய பேர் கீழே விழுந்து இந்த நுரையீரல்ல மிதிக்கிறதுனாலதான் நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த நுரையீரலையும் உங்க ஃபேஸையும் அந்த குழந்தை கருவில இருக்கிற மாதிரி நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கூட்ட நெரிசலுக்கு போகாதீங்க. லைஃப்ல என்னைக்கும் உறுதியா இருங்க. அதே நேரத்துல விழிப்புணர்வு இருங்க. தேங்க்யூ. இதே மாதிரி